श्रीमन्नारायण 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 नि श्रीपादमे शरणु श्रीमन्नारायण 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 नि श्रीपादमे शरणु श्रीमन्नारायण 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 नि श्रीपादमे शरणु नी पादमे शरणु கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னால இந்த இடத்துல காராம் பசுமாடுன்னு சொல்லக்கூடிய நாட்டு மாடுகள் பரவலா மேய்கிறது வழக்கம். அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்துல சிம்மமூர்த்தியான்னு சொல்லக்கூடிய தானே உருவான மூர்த்தி இருந்த இடத்துல இருக்கிற இடத்துல பசுமாடுகள் தானா வந்து பால் சுரிஞ்சதாகவும் அந்த பசுமாட்டுடைய உரிமையாளர்கள் அந்த மாட்டுடைய பாலுடைய அளவு குறைவதை கவனிச்சுட்டு என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசுமாட்டை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1க்கு மேற்பட்ட மாடுகள் நின்று பால் தானாக சொரியறத கவனிச்சிருக்கிறாங்க. அப்படி கவனிக்கும் போது இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பக்குவமாக தோண்டி பார்க்கும் பொழுது ஒரு பெருமாளுடைய திருமண் சொல்லக்கூடிய திருநாமம், எப்படி நம்ம பெருமாளுடைய திருமுடிய வடிவத்தை நம்ம நெத்தியில் எடுத்துக்கிறோமோ அதே போல பெருமாளுடைய திருமண் சொல்லக்கூடிய ஒரு திருநாமமானது ஒரு பாறையுடைய மேல் பாகத்தில் சிற்பமா, அதாவது தானே ஈட்க அமைந்த மாதிரி இருந்திருக்கு. ஆகவே அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் எல்லாம் இங்கே வந்து ஏதோ ஒரு சக்தி இருக்குது, பெருமாளே இங்கே எழுந்தருளி இருக்கார், தானாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணமாக இங்கே எழுந்தருளி அனுகிரகம் செய்கிறான்னு சொல்லிட்டு தானாக எழுந்த பெருமாளையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்ததால் காரண பெருமாள் அப்படின்னு பெயரிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னதாக நடந்த சம்பவம். அதற்கு பிற்பாடு படிப்படியாக கோயில் ஒரு நிலைக்கு வந்து வழிபாடுகள் செய்யப்பட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயமானது பாலாலயம் சொல்லக்கூடிய பூஜைகள் நடைபெற்று சாமியுடைய சக்தியில் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சமாக சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, மூர்த்தி, தீர்த்தம், க்ஷேத்திரம், கிரி அப்படின்னு சொல்லி கோயிலுடைய வழிபாட்டு அமைப்பில் பல விதங்களாக பிரிக்கிறது உண்டு. அந்த மாதிரியான வைணவ தலங்களில் இது வெகு சிறப்பு வாய்ந்தது. திருப்பதி, காரமடை ரங்கநாதர் இந்த மாதிரியான க்ஷேத்திரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள மாதிரியே நம்ம கோயிலையும் சிறப்புகள் அமைந்திருக்கு. அது மாதிரி சொல்லும்போது மூர்த்தி அப்படிங்கிறது சுயமூர்த்தி, தானாக உருவானவர். முதலே சொன்ன மாதிரி பசுமாடுகள் தானாக பால் சொரிந்து பகவானோட இருப்பிடத்தை பக்தர்களுக்கு காமித்து கொடுத்த இடம், அது மூர்த்தி அப்படிங்கிறது. அடுத்து க்ஷேத்திரம், க்ஷேத்திரம்னா பழமையானது அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 1000 வருடம் பழமையானது க்ஷேத்திரம் அப்படிங்கிறது. அடுத்துக்கிறது கிரி, கிரினா நமக்கெல்லாம் தெரியும், கிரிவரம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் கிரினா மலைன்னு சொல்லுவோம். நம்ம கோயிலானது குன்றின் மேல் அமைந்த பெருமாள், அது மாதிரி கிரி அப்படிங்கிறது கணக்கு வந்துடுது. அப்புறம் தீர்த்தம், தீர்த்தம் அப்படிங்கிறது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சுனை, நதிக்கரைகள் இது மாதிரி சொல்லக்கூடியது. நம்ம கோயிலுடைய முன்பாகத்தில் தீர்த்தம் சொல்லக்கூடிய பிபி வாய்க்கால் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்பாக கிணறு, இந்த மாதிரியான தீர்த்த க்ஷேத்திரமாக இருக்குது. அதே போல் ஆலயத்தினுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது கீழே வந்து தானாக உருவான ஸ்ரீபெருமாள் மூர்த்தி, அதாவது கிரின்னு சொல்லக்கூடிய மலையின் மேலே ஸ்ரீதேவி தாயாரும் பூதேவி தாயாரும் சேர்ந்த வண்ணமாக நின்ற கோல காரண பெருமாள்.
அபய கடிகஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய 4 கைகளில் 2 கையிலையும் சங்கு சக்கரம் ஏந்தியும் 2 கைகளில் அபய கடிகஸ்தம் சொல்லக்கூடிய வகையில் அருள்பாலிக்கூடிய பெருமாளா காட்சியளிக்கிறார். அந்த சேத்திரத்துடைய வடக்கு, அதாவது வாயு கன்னிமூலைன்னு சொல்லக்கூடிய நைருதி பாகத்தில் ராமபக்த ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கிறார். இதான் மூர்த்தி, அதாவது கோயிலுடைய அமைப்பு. 27 படிகள், அதாவது கீழ் ஸ்தலத்திலிருந்து எண்ணி கண்டம்னா 27 படிகள் ஆலயத்தினுடைய உள்பிரகாரம் வரைக்கும் கணக்கு வருது. அதில் கிட்டத்தட்ட 21 படிகள் கீழிருந்து மேலே போகிறதுக்காகவும் மற்றபடி அதனுடைய நிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. 27 படிகள் அப்படின்னு 27 நட்சத்திரங்களை கணக்கீடு செய்யப்பட்டதாக இருக்கு. அந்த ஆலயத்தினுடைய முன்பாகத்தில் கற்பக விநாயகர் அருள்பாலிக்கிறார். அதே போல பழமையான விருட்சம் ஆலயத்தில் வெகு சிறப்பு. ஆலயத்தினுடைய விருட்சம் அப்படிங்கிறது துரட்டி மரம் சொல்லக்கூடியது. எப்படி பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய கதை போலவே அந்த காயானது காட்சியளிக்கும். நல்ல வெயில் காலங்களில் அந்த காயுடைய பருவகாலம், அந்த சமயங்களில் அந்த காயானது பூ விட்டு நல்லா காய் பழம் வரும். அந்த காயை பார்த்தோம்னா பெருமாளுடைய ஆஞ்சநேயருடைய கையில் இருக்கக்கூடிய கதை போலவே அந்த காய் காட்சியளிக்கும். அந்த காயானது நல்லா பழுத்து வரும் பொழுது அதுக்குள்ளே சீத்தாப்பழத்துடைய விதைகள் போல அந்த காட்சியளிக்கும். கசப்பாக இருந்தாலும் மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு விசேஷமான பழம் அது. துரட்டி பழம் சொல்லுவோம். ஸ்தல விருட்சம் துரட்டி மரம். அதே போலவே எப்படி முதல்ல 4 விஷயங்கள் இந்த கோயிலுடைய பிரதான அம்சமாக சொல்லப்பட்டிருக்கோ, 5ஆம் அம்சமாக ஸ்தல விருட்சம் சொல்லலாம். ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கு. அந்த ஸ்தல விருட்சமானது மலையுடைய அடிவாரத்திலிருந்து மேல் நோக்கி வளர்ந்து வந்திருக்கு. நம்ம மேலே விருட்சம் காமிக்கும் போது மேல் பாகத்தை மட்டும் காமிச்சிருக்கோம். அதனுடைய அடிபாகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஆலயத்தினுடைய வெளிபாகங்களில் நொச்சி மரம், அத்தி மரம், வில்வ மரம், இந்த மாதிரியான விசேஷமான பழமையான மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு விருட்சமாக. இதெல்லாம் ஆலயத்துடைய சிறப்பு அம்சங்கள். இந்த ஆலயத்தினுடைய முக்கிய வழிபாடு அப்படிங்கிறது அனைத்து விவசாய பெருமக்களும் தங்களுடைய விவசாய இருப்பிடங்கள் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆதாரத்துக்காக போர் போடும் பொழுதோ கிணறு வெட்டும் பொழுதோ இந்த பகவான்கிட்ட பூ கேட்கறது வழக்கம். அப்படி பூ கேட்கறது அப்படிங்கிறது நம்ம மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அரளிப்பூ அல்லது சிவப்பு பூ அல்லது வெள்ளை பூ இந்த மாதிரி பொட்டணம் கட்டி போட்டு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகரோ அல்லது குழந்தைகளை வச்சு எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கஷேத்திரத்தில் வழிபாடு பண்ணுற வழக்கம் இல்லை. இங்கே பெருமாளே உத்தரவு கொடுக்குற மாதிரி பெருமாளுடைய வலது இடது பாகத்தில் அவங்க கொண்டு வரக்கூடிய, அதாவது பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய பூவை கொத்தா எடுத்து வச்சு அவங்களுடைய வழிபாட்டின் பேரில் உங்களுக்கு எந்த மாதிரி வழிபாடோ அந்த வழிபாட்டை கூறி பக்தருடைய பேர் ராசியிலாம் கூறி சங்கல்பம் செய்து பெருமாள்கிட்ட சந்நிதிக்குள்ளே போய் விண்ணப்பம் கொடுத்து இந்த மாதிரி பக்தர் நம்மகிட்ட தேவதா அன்னைக்குன்னு சொல்லக்கூடிய அனுமதி கேட்கிறார். அந்த அனுமதியின் பொருட்டா பகவான் அனுகிரகம் செய்து தரோன்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு தேங்காவில் உடைச்சி வச்சு பூஜை செய்து அதற்கு பெற்ற தீபாராதனை ஆகும் பொழுது எந்த இடத்துல வலது பக்கமோ அல்லது இட பக்கமோ எந்த பக்கத்திலிருந்து முதல்ல பூ விழுகுதோ அது இந்த பகவானுடைய அனுமதி அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தீபாராதனை ஆகும் பொழுது திரை போட்டிருப்போம். திரை எடுத்து முதல் தீபாராதனை ஆகும் பொழுது விழுகக்கூடிய பூ கணக்கு வருது. இந்த வழிபாடு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் பரவலாக செய்யக்கூடியது. தங்களுடைய விவசாயிகள் இருக்கக்கூடிய போர் போடுறதுக்கு, கிணறு வெட்டுறதுக்கு, கால்நடைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கருத்து, அதாவது வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கிற முதற்கொண்டு திருமண காரியங்கள், வியாபாரத்துக்கு, இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இங்கே பரவலாக பூ கேட்கறது வழக்கம். இது இந்த ஆலயத்துடைய முக்கியமான வழிபாடு. அதே போல் திருமண தடைகள், குழந்தை பேரு, பேரின்மை, இதுக்காக எல்லாம் வழிபாடு பண்ணுறது வெகு சிறப்பு. ஆலயத்தில் இதே போலவே மாதாந்திர வழிபாடுகளாக
ஏகாதசி, திருவோணம், அமாவாசை, பௌர்ணமி ஆகிய விசேஷ பூஜைகளும், வாராந்திர பூஜைகளாக சனிவார பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. ஆகவே அனைத்து பக்தர்களும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சம் கருதி வந்து வழிபாடு செய்து விசேஷம். ஆலயத்தினுடைய வருடாந்திர வழிபாடுகளாக புரட்டாசி மாதம் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளும் மற்றும் வைகுண்ட ஏகாதசி, மார்கழி 30 நாட்கள் மற்றும் சித்திரை கனி சொல்லக்கூடிய சித்திரை விசு சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு விசேஷமான வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதே போலவே ஆலயத்தினுடைய காலை, மதியம் மற்றும் ஆகிய 2 கால பூஜைகள் வெகு சிறப்பாக நித்தியமும் நடைபெற்று வருகிறது. இவைதான் கோயிலுடைய சிறப்பம்சம். அடுத்த ஆலயத்தினுடைய மூலாலய மூர்த்தி. முதல்ல கீழே பார்த்தது சுயம்புவா உருவான சுயம்பு பெருமாள். இப்போ பார்க்கறது பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலாலய நின்றகோல பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத காரண பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம். தன்னுடைய வலது இடது பாகங்களையும் ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார் நின்ற கோலத்தில் சேர்ந்த மாதிரி அருள்பாலிக்கிறார். இது ஆலயத்தினுடைய மூலாலய மூர்த்தின்னு சொல்லுவோம். எல்லா விதமான வழிபாடுகளையும் விசேஷமான போட்டிகள் இங்கே செய்யப்படுறது வழக்கம். இந்த இடத்தினுடைய சிறப்பம்சம், இந்த ஆலயத்தினுடைய துவாரபாலகன் சொல்லக்கூடிய ஜெயன் விஜயன் ஆலயத்தினுடைய அர்த்த மண்டபத்துடைய வெளிப்பாகத்தில் வலது இடது பாகங்கள் அருள்பாலிக்கிறார்கள். அதே போல மூலாலய மூர்த்தி ப்ளஸ் உற்சவ மூர்த்தி ரெண்டும் ஒரே சன்னதியில் வச்சு நித்திய ஆராதனை செய்யப்பட்டு வருகிறது. வாராந்திர, மாதாந்திர, வருடாந்திர அனைத்து விசேஷ அபிஷேக அலங்கார பூஜைகளும் இந்த ஆலயத்தினுடைய மூலாலய மூர்த்திகளுக்கு செய்விக்கிறது வழக்கம். அதே போல் வைகுண்ட ஏகாதசி, சித்திரக்கனி மற்றும் விசேஷமான சமயங்களில் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் வர்ண மாலைகள் மற்றும் அலங்கார மாலைகள் செய்விக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. நன்றி, வணக்கம். நம்முடைய ஆலயத்தினுடைய கன்னிமூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு பாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சன்னதி இது. மகா அபிஷேகம், கலச அபிஷேகம் செய்விக்கப்பட்டு தொடர்ந்து வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு ஆயிரக்கணக்கான வரை மாலைகளும், வெற்றிலை மாலை, வெண்ணெய் காப்பு, இது மாதிரி ஆஞ்சநேய பெருமானுக்கு என்னென்ன விசேஷமாக இருக்கோ எல்லாத்தையும் சாத்தி உபசார பூஜைகள் செய்விக்கப்படுது வழக்கம். அந்த ஆஞ்சநேய பெருமானுடைய அனுகிரக சக்தியானது கிடைக்க வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அவர் வழிபாடு பண்ணுறது வெகு சிறப்பு. அதில் அசாத்திய சாதகன்னு அவரை சொல்லுவோம். அசாத்திய சாதகம் அப்படிங்கிறது எந்த ஒரு காரியத்தையும் எந்த விதமான தங்குதரையும் இல்லாமல் எல்லா காரியத்தையும் சாத்தியம் பண்ணவர் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அந்த மாதிரி ராமருக்கே ஜெயம் கொடுத்தவர், வெற்றி கொடுத்தவர் ஆஞ்சநேய பெருமான். ஸ்ரீராம ஜெயமூர்த்தின்னு சொல்லுவோம். அந்த விதத்தில் அவருடைய அனுகிரகம் வேண்டி காரிய வெற்றிக்காக வெற்றிலை மாலையும், ராகு கேது தோஷங்கள் மற்றும் சனி தோஷம் நிவர்த்தி மன்றக்காக வரமாலையும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உபத்திரவங்கள், நோய் நொடிகள் நீங்கிறதுக்காக வெண்ணையும், அதே போல நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறதுக்காக ஸ்ரீராமஜெயம் எழுதக்கூடிய கோரிக்கை மாலையும் சாத்தி வழிபாடு பண்ணுறது வெகு சிறப்பு. அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய இது ஆலயத்தினுடைய சொர்க்கவாசம் சொல்லக்கூடிய பரமபதவாசல். நமக்கு எல்லாருக்கும் பரவலாக தெரியும், வைகுண்ட ஏகாதசி வழிபாடு பண்ணுறது வெகு சிறப்பு. வைணவ ஸ்தலங்களில் மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசியானது வைகுண்ட ஏகாதசியாக வழிபாடு செய்யப்பட்டு வரக்கூடிய விஷயம். அனைத்து பெருமாள் சன்னதிகளையும் வைகுண்ட ஏகாதசியானது வழிபாடு செய்யப்பட்டு அந்த சமயங்களில் இந்த வைகுண்ட வாசல் வழியாக ஆலயத்தினுடைய உற்சவ மூர்த்தியானது எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அதே போல நம்ம ஆலயத்திலையும் ஒவ்வொரு வைகுண்ட ஏகாதசி என்றும் அன்றைய தினம் காலை அதிகாலை முதல் விசேஷமான யாக பூஜைகள் நடைபெற்று அதனுடைய தொடர் நிகழ்வுகளாக யாக வழிபாடு செய்யப்பட்ட கலசங்கள் ஆலய வலம் வந்து மூலாலய மூர்த்திக்கு அபிஷேக அலங்கார பூஜைகள் செய்விக்கப்பட்டு உற்சவ மூர்த்தியானவர் இந்த வாசல் மூலமாக எழுந்தருளி ஆலய வலம் வந்து தன்னோட நிலைக்கு சென்று சேருவார்.
அந்த சமயங்களில் விசேஷமான அலங்காரங்கள் மற்றும் விசேஷமான உபசார பூஜைகள் நடைபெற்று வழிபாடு செய்து மிக சிறப்பு. எப்படி பக்தர்களுக்கு மோட்சம் வேண்டி அனைத்து வைணவ ஸ்தலங்களையும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் மூலிமா வந்து தரிசனம் பண்ணுறது பக்தர்களுக்கு மோட்சம் அளிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய பாவ புண்ணியங்கள் அதன் பொருட்டா பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அந்த வழிபாடானது நம்ம ஆலயத்திலையும் வருட வருடம் நடைபெற்று வருகிறது. அந்த இடம் தான் இந்த சொர்க்கவாசல் கூடிய பரமபதவாசல். இது நம்ம ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம், துரட்டி மரம் சொல்லுவோம். நிறைய இடங்களில் இந்த மரத்தை நம்ம விருட்சமாக பார்க்கறது உண்டு. இந்த க்ஷேத்திரம் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சின்ன குன்று கிரின்னு சொல்லுவோம். அந்த விருட்சத்தை சுற்றி ஒரு சின்ன காப்பாட்டை போட்டு ஒரு கவசம் மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய 20 ஆழத்தையும் மண்ணை விட்டு நிரப்பி விட்டு மேலே வந்து ஒரு தொட்டில், அதாவது ஒரு கிணறு மாதிரி செஞ்சு விட்டுருக்காங்க. ஆகையால் இதனுடைய செழிப்பு அப்படிங்கிறது இந்த தீர்த்தை எப்பவும் உள்ளே இருந்துட்டு இருக்கு. பசுமையாக இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். அதே போல் எந்த ஒரு விருட்சமும் ஆலயத்தினுடைய விருட்சமான செழிப்பாக இருந்தால் அந்த ஆலயத்தினுடைய மூலாலய மூர்த்தி அங்கே இருக்கிறதா ஒரு மறைபொருள் ஞானம், ஐதீகம். அதன் பொருட்டா இங்கே வந்து இந்த கஷேத்திரத்தில் இந்த விருட்சத்தில் பகவானுடைய அனுகிரக சக்தியானது பரிபூரமாக கிடச்சி இந்த விருட்சமானது செழிப்பாக இருக்குது. முதலே சொன்ன மாதிரி இந்த விருட்சத்தினுடைய காய்கள் அப்படிங்கிறது பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய கதை போலவே காட்சியளிக்கும். எப்படி ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய கதையானது இருக்கோ அதே போலவே அந்த காட்சியளிக்கும். இதில் முக்கியமான சிறப்பு விசேஷம் என்னன்னு கேட்டோம்னா, இந்த ஸ்தலத்துடைய இந்த விருட்சத்துடைய காய்கள் நல்ல வெயில் காலம் சொல்லக்கூடிய பங்குனி சித்திரை இந்த மாதங்களில் கிட்டத்தட்ட 100கணக்கான பூக்கள் விட்டு காய் காய்க்கிறது உண்டு. அந்த காயானது நல்லா பழுத்து வரும்போது சிவப்பு கலர்லேயும், அதுக்கு பிற்பாடு காஞ்ச பிறகு ஒரு ப்ரௌன் கலர் ஷேடில் அந்த காய்கள் காட்சியளிக்கும். அந்த காய்களுடைய உட்புறத்தில் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் போலவே விதைகள் இருக்கிறது உண்டு. ரொம்ப விசேஷமான மூலிகை பொருட்கள் தன்மை வாய்ந்த ஒரு காய் இது. ஏதாவது ஏவல், பில்லி, சூன்யம் அல்லது திருஷ்டோஷம் நீங்கிறதுக்காக இந்த காய்களை பொடி பண்ணியோ இந்த மரத்துடைய இலைகளை பொடி பண்ணியோ புகை போடுறது விசேஷமான வழிபாடு சிறப்பாக வைக்கும். இதுதான் ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்ச வரலாறு.